வணக்கம். கோவையில் பார்த்தோம்னால் கடந்த 3 நாட்களாகவே ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சுமார் அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் பிரதமரை சந்தித்த பின்பாக வரக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் இவர்கள் பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. இங்கு கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களின் கோரிக்கைகள், அதாவது தற்பொழுது பிரதமர் அவர்களின் அறிக்கைக்கு அடுத்தபடியாக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக அவர்களுடைய சார்பாக ஹிப்ஹாப் தமிழகத்தை சேர்ந்த ஆதி அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது இப்ப மத்திய அரசு, அதாவது பிரதமர் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருவதன் காரணமாக அவசர சட்டம் கொண்டு வர முடியாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நீங்க இதோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? கோவையில் இருக்கக்கூடிய போராடும் இளைஞர்களின் நிலைப்பாடு என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கடந்த 3 நாட்களாக மிக அமைதியாக ஒற்றுமையாக இவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள். இப்பவும் உணர்ச்சி வசப்பட அவர்கள் தயாராக இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இது அமைதியாக நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தில் இப்ப அவங்க நிலைப்பாடு என்னன்னா, எல்லாரும் அவங்க கோரிக்கை எழுதி இங்க அனுப்பிட்டு இருக்காங்க. இதை இங்க இருக்கிற இளைஞர்கள் தன்னிச்சையா முன் வந்து இதை பிரிச்சுட்டு எந்த கோரிக்கை அதிகமா ரிப்பீட் ஆகுதோ அந்த கோரிக்கை கோவையின் கோரிக்கையாக சொல்றதுதான் இங்க இருக்கிறவங்களோட திட்டம். திருச்சியிலிருந்து ஏற்கனவே கோரிக்கை வந்துருச்சு. திரு ராஜேஷ் அவர்கள் அவரும் 2006ல இருந்து இந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. வீர விளையாட்டு மீட்பு கழகம் அப்படிங்கறதோட தலைவர் நினைக்கிறேன். அவரு அவங்களோட நிலைப்பாட்டை, திருச்சியோட நிலைப்பாட்டு, நாங்க போராட்டத்தை கைவிடணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களோட நிலைப்பாட்டை அவங்க உறுதியா இருக்காங்க. இப்ப கோவை என்ன பண்ணணும்ங்கறத நாங்க முடிவு எடுத்துட்டு இருக்கோம். சென்னையில சிவசேனாதிபதி அண்ணன் போயிருக்காரு. அவர் அங்கிருந்து மெரினாவோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லுவாரு. இதுல எல்லாத்திலயும் ஒரே கோரிக்கையா மதுரையிலையும் இப்ப பேசிட்டு இருக்கோம். சரவணன் அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த எல்லா கோரிக்கையிலும் ஒரே கோரிக்கையை வைத்து தமிழக அரசு கிட்ட வேண்டுகோள் விடுப்போம். அது போக இங்க பாத்தீங்கன்னா காவல்துறை, நீங்களே இருக்கீங்க, பிரஸ் இருக்கீங்க, காவல்துறை மிக சிறந்த அளவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா இதுதான் அமைதி போராட்டம். இங்க யாரும் கை தட்டுவதில்லை. இங்க இப்படிதான் அவங்களோட வாய்ஸை பதிவு பண்றாங்க. அந்த அளவுக்கு அமைதியாக ஜனநாயக முறையில் எல்லாரும் அவங்களோட கருத்துக்கள் எழுதிட்டு இருக்காங்க. இதுல இருந்து ஒரு கருத்து, சிறந்த கருத்தை எடுத்து, அதிகமாக இருக்கின்ற கருத்தை எடுத்து அது கோவையின் கோரிக்கையாக வைக்கப்படும். இப்ப என்ன மாதிரியான கோரிக்கைகள் அதிகப்படியா வந்திருக்கு? இப்ப மோடி அவர்கள் தெரிவிச்ச கருத்து, அதாவது பிரதமர் தெரிவிச்ச கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த போராட்டம் தொடருமா? இல்ல, நாங்க பிரதமரை மதிக்கிறோம், எங்களுடைய அரசாங்கத்தையும் மதிக்கிறோம், எங்களுடைய கோர்ட்டையும் மதிக்கிறோம், இங்க இருக்கும் காவல்துறையும் மதிக்கிறோம். இவங்க இதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கும் கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிரந்தரமாக காட்சி பட்டியலில் இருந்து காளையை நீக்கணும். காட்சி படுத்தப்படும் விலங்கு பட்டியலிருந்து காளையை நீக்கினா மட்டுமே, பர்ஃபார்மிங் அனிமல் நீக்கினா மட்டுமே இந்த ஏற்கனவே 2006 இருந்து கேஸ் நடத்திட்டு இருக்காங்களே, அவங்க என்ன நம்பிக்கை தெரிவிக்கிறாங்கன்னா, நாங்க அந்த கேஸை தொடர்ந்து நடத்தி 2011 இதுலயே ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்காங்களாம். இது காளை ஜல்லிக்கட்டு தடை நீக்கி. எதனாலனா காளை பர்ஃபார்மிங் அனிமலா இல்லாதனால. சோ இப்ப அது மாதிரி அதை திருப்பி நீக்கிட்டாங்கன்னா AWIBயோட ஒப்பீனியனோட தான் இதை சேர்த்துனாங்க. இப்ப இருக்கிற சேர்மன் நாகி அவர்கள் அதுல இருந்து நீக்கி தந்தார் என்றால், என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரிகள் தான் AWIB வருது, இதை தந்தார் என்றால் இந்த போராட்டத்தை நாங்க கைவிடுறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனா அது நாங்க முடிவு எடுக்கல. ஏன்னா நிறைய கோரிக்கைகள் இருக்கு. பட் திருச்சியோட கோரிக்கை இதுதான். சோ இப்ப கோவை இதை முடிவு எடுத்துட்டு இருக்கோம். எல்லா மாணவர்களும் கலந்தாலோசிச்சு முடிவு எடுத்துட்டு இருக்கோம். சென்னையும் இன்னும் ஒரு மணி நேரத்துல தெரிஞ்சிரும். நாங்க எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரத்துல இதுக்கு என்ன பண்ணா நாங்க போராட்டத்தை நாங்க விடுவோம், என்ன எங்களுக்கு தேவை அப்படிங்கறத எங்களுக்கும் ஆசை என்னன்னா, அரசாங்கத்துக்கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம், உங்களை நாங்கள் மதிக்கிறோம், காவல்துறையை மதிக்கிறோம். எங்களுக்கும் என்ன ஆசைன்னா இந்த போராட்டம் முடியணும், இதுல ஒரு நல்ல தீர்வு வரணும் தான் ஆசை. அதுக்காக தான் நாங்க இங்க அதை இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் கொண்டு வர முடியாதுன்னு மத்திய அரசு சொல்வது இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் இருக்கு. வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போது பாராளுமன்றம் தாராளமாக புது சட்டங்களை இயற்றலாம், இருக்கிற சட்டங்களை திருத்தலாம். அதற்கு இந்திரா காந்தி அவர்களின் வழக்கை உதாரணமாக கொள்ளலாம். வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது இந்திய அரசியல் சாசன சட்டமே திருத்தப்பட்டிருக்கின்றது. தற்போது பாராளுமன்ற கூட்டம் இல்லாததால் ஜனாதிபதி மூலம் ஒரு அவசர சட்டத்தை ஜல்லிக்கட்டுக்காக கொண்டு வரலாம், அதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு மார்க்கண்டேய கட்ஜு அவர்களின் கோரிக்கையை இங்க இருக்கிற எல்லா மாணவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரப்பிட்டு இருக்காங்க. இதுபடி நம்ம முடிவெடுக்கலாமா அப்படிங்கிற விஷயமே இங்க போய்கிட்டு இருக்கு. இந்த போராட்டம் தொடருமா? இல்லங்க, இப்ப என்ன இவங்களோட நிலைப்பாடு படி பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தை இவங்க கைவிடுறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரிய மாட்டேங்குது. அந்த போராட்டம்னு சொல்றதை விட இவங்க அதை எப்படி சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா, எங்கள் அமைதியின் உரிமை, அமைதியாக நாங்கள் கொடுக்கும் உரிமை குரல் அப்படிங்கிற அறவழி குரல், உரிமை குரலை பதிவு செய்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தான் இது.
சோ இது வந்து தயவு செஞ்சு எந்த ஒரு தவறான வகையிலும் சித்தரித்து விட வேண்டாம். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒரே ஒரு தடவை நியூஸ் 7 ஏதாவது வேற ஏதாவது கேள்வி இருக்கா இல்ல முடிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு தடவை கோவை மக்களின் நிலைப்பாட்டை தயவு செய்து நீங்க மற்ற நகரங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கறதான். தற்போது தேவேந்திரன் இவர்கள் தெரிவிச்சிருக்கிறது, கோவையில தொடர்ந்து அமைதியான முறையில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். அவர்களுடைய கோரிக்கை, அதாவது காட்சிப்பட்டிலிருந்து விலங்கு காளையை நீக்க வேண்டும் என்பதும், இந்த ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதும் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை மேலும் இவர்களுடைய கலந்து ஆலோசித்து ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்றும் இவர்கள் தெரிவித்திருக்காங்க.